சாமி சாமி சாமி. கன்சாமி, உனக்கு எவ்வளவு தில் இருந்தா சாமி சாமின்னு பேர் சொல்லி கூப்பிடுவேன். ஏன் ஃபுல் நேம் சொல்லி கூப்பிட? மயில் சாமின்னு. தர்மனும் சாமி. உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாதியா? 10 ரூபாய் பார்த்தா 50 ரூபாய் பார்த்தா பல்லு எழுப்பீங்க. 100 ரூபாய் பார்த்தா பிராஸ்டியூட் மாதிரி லுக் கொடுவீங்க. மயில்சாமி, யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? கன்சாமி, போலீஸில் சென்டே நீ. நான் எப்பவுமே போலீஸ். இன்னைக்கு நீ ரிலீஸ் எழுதி வாடா. ஆடவங்க பாடவடி. ஐயோ கன்சாமி, கோச்சுக்காரு கன்சாமி. நான் வந்துங்க கனவு கண்டு இருந்தேங்க. அது வந்து நான் பெரிய கோடீஸ்வரனுங்க, மல்டி மில்லியனர். நீங்க வந்து கேவலமா பிச்சைக்காரனா இருந்தீங்க. அதனால வார்த்தையெல்லாம் கொஞ்சம் விவகாரமா வந்து விழுந்துருச்சு. வில்லங்கமா நினைச்சுக்காருங்க. அடிக்கிறது பிட்பாக்கிட்டு இருக்கிறது ஜெயிலு. இதுல கனவு வேற காங்கிறியா? கன்சாமி, நான் தான் விளக்கம் சொல்லி வச்சுல, அப்புறம் எதுவும் கோச்சிட்டு போறேன். அட விடு, உங்களுக்கு எனக்கு என்ன கோபம் இருக்குது? நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. இந்த பிட்பாக்கெட் அடிக்கிறது, அப்புறம் இந்த கனவு வாங்குறது, இதெல்லாம் விட்டு போடு. வாழ்க்கையில முன்னேற பாருப்பா. மனுஷனா பிறந்தா வாழ்க்கையில ஒரு லட்சியம் வேணுமாப்பா. கன்சாமி, நம்ம லட்சியத்தை பத்தி எல்லாம் சொன்னு வச்சுக்க, உனக்கு கொஞ்சம் எக்கத்தால மாத்த தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல சொல்றேன். மெட்ராஸ்ல சென்ட்ரல் பிளேஸ்ல ஒரு பங்களா, அப்புறம் லேட்டஸ்டா ஒரு ஃபாரின் காரை வாங்கிக்கிறது. கொஞ்சம் வெள்ளையா ஒரு பிகரை புடிச்சு பக்கத்தால உட்கார வச்சுட்டு தோல் மேல கை போட்டு அப்படியே ஒரு டிரைவ். 100 ரூபாய் நோட்டுல அத கத்தைய கையில வச்சுக்கிட்டு ரோட்ல போறா வரவனை எல்லாம் கூப்பிட்டு சப்பு சப்புன்னு ஒரு அற வைக்கிறது. பெரிய முறைச்சான்னு வச்சுக்க, ஒரு 100 ரூபாய் நோட்டு தூக்கி மூஞ்சில் வீசுறது. அது மட்டும் இல்ல, எங்க ஜாதிக்காரனை எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது. எவன் அதிகமா பணம் தரானோ அதெல்லாம் நம்மளுக்கு விவசாயம் இல்லையா? இந்த மாதிரி ஏகப்பட்ட லட்சியம் இருக்குது. இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? ஆனா இதெல்லாம் எங்க அப்பா சின்ன பத்தாசு காலத்திலே நடந்துக்க வேண்டியதப்பா. எங்க அப்பா கவனபாளத்தில் பிரஸ் வச்சிருந்தாங்க. என்ன பிரஸ்? என்ன பிரஸ் வைப்பா? கள்ள நோட்டு அடிக்கிறதா நல்லா அடிச்சாரப்பா. விடிய விடிய அடிச்சா வேக்காரமா அடிச்சா. கவர்மெண்ட் நோட்டு கூட அப்படி இருக்காது. அப்படி குடிச்சு பார்த்தேன்னு வச்சுக்க, அந்த நடு சென்டர்ல கோடுகடல தெரியுமாப்பா. அப்படி அடிச்சுட்டு இருந்தவன் எங்க அப்பா கொஞ்சம் மஞ்சமாக்க ரொம்ப கேண்டி பிடிச்சு ஒரு நாள் 40 ரூபாய் நோட்டு அடிச்சிட்டேன். அதுலதான் ஒவ்வொரு வாழ்ந்துட்டு இருந்த ராயல் ஃபேமிலி கொஞ்சம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஆனா விட மாட்டேன், பழைய இடத்து புடிச்சிருவேன். கந்தசாமி குட்டிக்கரணம் குபேரன் ஆயிருவா இந்த மயில்சாமி. தரையில் அடிப்பேன், தண்ணீர் அடிப்பேன், குழி பறிச்சு அடிப்பேன். ஆக மொத்தத்துல நம்ம பெரிய மனுஷன் நம்ம. அப்புறம் வரையில போட்டு வந்து பாரு ஜீன்ஸ் டிஷர்ட், அதெல்லாம் போய் அள்ளிட்டு ரெகுலர் கஸ்டமர் ஏ கிளாஸ் கொடுங்க. அரசியல்வாதி விருத்த திருநாட்டு கொடுப்பாங்க. கன்சாமி, பாக்கெட்ல 500 ரூபாய் வச்சிருந்தேன், அடிச்சிட்டேன். மாமன் கொடுத்தா மறந்து மயிலே. நாங்களா கொடுத்தா மாமு, நீங்களா எடுத்துக்கிட்டா அதுக்கு பேர் பிக் பாக்கெட். மயிலே ஒத்தேனா என்ன இன்னைக்கு ரிலீஸ்? ஆமாங்க அண்ணா, நீங்க நேத்து போனீங்க, மறுபடியும் வந்துட்டீங்க. இந்த போலீஸ்காரங்க தொல்லை தாங்க முடியல மயிலு. ஆமாங்க, முந்தி எல்லாம் நம்ம போட்டாவ ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷன் தான் ஒட்டி வச்சிருந்தாங்க. இப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டு ஒட்டி வச்சு அடையாளம் காட்டி கொடுத்துறாங்க. பிக் பாக்கெட் அடிக்கலாம் பக்கத்துல போய் நின்னா ஆமாமா பர்ஸ் எடுத்து கையில வச்சுக்கிறானுங்க. ஆஸ்மா போடணும். இன்னைக்கு கடுப்பாய் ஒருத்த கையே வெட்டிட்டு வந்துட்டேன். அதான் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அண்ணா, நீங்க சொல்றத பார்த்தா நாம வெளியே போய் பொழப்பே நடத்த முடியாது போல இருக்குங்களே. உழைச்சுதான் சாப்பிடணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு ஆளாக்கிடுவானுங்களோ அப்படின்னு பயமா இருக்குண்ணா. ஏன் சார், இனிமே இத்தனை வயசு மேல நான் என்ன சார் புதுசா தொழில் கத்துக்க முடியும்? பாக்கெட்ல 500 ரூபாய் வேற ஏட்டு கன்சர்ன் எடுத்தாரு. இந்த பொழப்பு ஆகவே ஆகாது மயிலு. என் பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் கோட்டா சுப்பிரமணியம்னு மெட்ராஸ்ல பெரிய தாதாவா இருக்கான். அவனுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன். அதை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்து நீ தொழில மாத்திக்க. சரி சரி சரி. என்னன்னா லெட்டர் பேடு மயிலு. பவரை யூஸ் பண்ணமில்ல. நம்ம பிக் பாக்கெட் சங்கத்துக்கு ஸ்டேட் செக்ரட்டரி நானு. ஜெயிலர் இந்தா நான் சொல்றது எழுது. யோ, நானா எழுதணும்? மாமூல் வாங்குறது மட்டும் கை நீட்டி இல்ல மயிலு. எழுதுனா என்ன குறைஞ்சா போயிடுவான். சொல்லியா எழுத. என் பழைய நண்பன் கோட்டா சுப்பிரமணியத்துக்கு பல்லடம் பாஸ்கர் எழுதுவது. மயில்சாமி நம்ம ஆள் ஒருத்தனை அனுப்புறேன். உனக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பான். அவனை நீ கூட வச்சுக்க. இந்தா மயிலு, இத கொண்டு போய் கோட்டா சுப்பிரமணியத்துக்கிட்ட பல்லடம் பாஸ்கர் கொடுத்தேன்னு சொல்லி கொடு. உனக்கு உடனே வேலை. மயிலு, உன் லைஃப் ஸ்டைல மாற போதுமா? அண்ணன் கோட்டா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த ஏரியா தான் சொன்னாங்க. எங்க விசாரிக்கிறதுன்னு தெரியலையே. பிரதர் நீங்க கேட்டுருவோம் சார். இந்த அட்ரஸ் எங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். என்னடா மந்திரிச்சு விட்டு கோழி மாதிரி நிக்கிறேன். சிஸ்டர், உங்களுக்காச்சும் தெரியுமான்னு பாருங்க சிஸ்டர். ஏய், என்ன பேச மாட்டீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கோம்ல, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பேசிட்டு இருக்கீங்களா? ஓல்டு மங்க ஒன்னா உட்கார்ந்து ராவா அடிச்ச மாதிரி ஒருத்தர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. எப்ப பேசுனீங்க? மனசு பேசிட்டு இருக்கு சார். அடங்குண்டியா, டவுன்ல கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குதுடா.
ஃபைனலா கேக்குறேன், தெரியுமா தெரியாதா? எனக்கு அவர் தெரியும், அவருக்கு என்ன தெரியும், வேற எதுவும் தெரியாது. ஐயோ டேய், நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்கடா. உங்களை எல்லாம் ஆனமலை அடிவாரத்தில் கொண்டு போய் விட்டு ஆளுக்கு 50 செம்பரி ஆட்டை வாங்கி கொடுத்து மேய்க்க சொன்னோம்னா அட்ரஸ் தெரியும். நல்ல ஆளுகளை பாரு. இந்த சூட்கேஸ் சுப்பு குறி வச்சா அந்த சூட்கேஸ் தப்பிக்கவே முடியாது. என்ன சுப்பு, சூட்கேஸ் எங்கச்ச? அடிக்கும் போது அட்ரஸோட கேட்க முடியும். எங்க அசிஸ்டன்ட் ரோசி? சீக்கிரம் போடு. கிச்கா கிச்கா. சுப்பு சூட்கேஸ் அடிச்சிட்டு போறான். இந்த அட்ரஸ் தெரியுமா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். அட நம்ம சுப்பிரமணியன் அண்ணாச்சி. ஐயோ அண்ணாச்சியா? என்ன சார் அவர் பேரை சொன்னோட மம்மி எகிரிட்டாங்க. அண்ணாச்சி கண்டால ஏரியா பொம்பளை இருக்குல்ல, இப்ப ரொம்ப பயம் இல்ல. இப்ப அவர் எங்க இருக்காருங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல. என்ன போலீஸ் ஸ்டேஷன்லயா? சார் நான் கேக்குற சுப்பிரமணியம் நீங்க சொல்ற சுப்பிரமணியம் ஒரே ஆளா? டவுட்டா இருந்தா ஆட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் பாருங்க சார். அட பாவி, எந்த கேர் ஆஃப் வேண்டாம் கோயம்புத்தூர்ல இருந்து எகிரி கோச்சு மெட்ராஸுக்கு வந்தோம், பழையபடி அதே கேர் ஆஃப் போச்சு சொல்றீங்களா? எது சொந்தக்கரை சோகரை சார். இந்த முகமது அலி டிப்ஸ். அண்ணாச்சி சூப்பரா ஜம்ப் பண்றீங்க. கோட்டம் தப்பிச்சு ஓடுறான் சார். டாடா. டேய், அவன் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். இங்க நின்னு டாடா சொல்லிட்டு இருக்க. போய் புடியா. ஓகே சார். யோ, தப்பிச்சு போற சுடியா. எஸ் சார். என்னையா பண்ணிட்டு இருக்க? சார் காலுக்கு சுட சொல்லி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவன் காலுக்கு கீழே சுட சொன்னையா? ஏன்யா ரெக்கமெண்டேஷன்ல வந்து எங்க கழுத்தை அறுக்குறீங்க? போய் புடியா. எஸ் சார். முதல்ல அந்த ஓட்டல் வேலையை விடுங்க. அந்த முதலாளி பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு. அட்ரஸ் கூட கேட்டா நீயா? ஏண்டா கோயம்புத்தூர்ல என்ன அடிச்சதும் இல்லாம ஏன் ஏரியால வந்து என்னைய போலீஸ புடிச்சு கொடுத்துட்டியா? நான் யார் தெரியுமா? நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா? நான் யாருகிட்ட வேலைக்கு சேர போற தெரியுமா? அவர் பேரை சொன்னா நீ பேண்டோட ஒண்ணுக்கு போயிருவோமா? என்னது? நான் பேண்டோட ஒண்ணுக்கு போயிருவேனா? என் பேரை கேட்டா நீ ஒண்ணுக்கு போயிருவ. சார் என்ன சார் வேடிக்கை பாட்டுக்கீங்க? கூப்பிட்டு போங்க. டேய், என்னைக்கு நான் வெளிய வரணும் அன்னைக்கு உனக்கு சங்கடா. பஸ் வரல இவ்வளவு அதிகமாயிடுச்சு. பார்ட்டி ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுது? வேர்க்குது. ஹோட்டல்லாம் பார்த்தா துபாய் பார்ட்டி இருக்கும் போல இருக்குது. சார் ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா சார்? சொல்லுங்க சார். சூட்கேஸ பாத்துக்கிறீங்களா? யூரின் போயிட்டு வந்துறேன். 12 கொண்டாலும் போயிட்டு வாங்க சார். நீங்க வெளியூருங்களா சார்? ஆமா சார். எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? இல்ல இந்த ஊர்ல இருக்க யாருக்குமே ஹெல்ப் பண்ற மைண்டே கிடையாது. நீங்க கேட்ட உடனே டக்குன்னு ஹெல்ப் பண்றீங்களே, அதனால கேட்டேன். நீங்க போயிட்டு வாங்க சார். சார் பத்திரமா பாத்துங்க. ஓகே சார். சார் வெயிட் மேட்டர் உள்ள இருக்கு சார். ஓகே சார். பத்திரமா பாருங்க சார். சார் என்னோட உயிர் மாதிரி பாத்துங்க வந்துடுறேன். சார். கோயம்புத்தூர்ல இருந்து மஞ்சப்பைய தூக்கிட்டு வரவங்க தான் மஞ்ச மாக்கங்களா இருப்பானுங்கன்னு பார்த்தா சிட்டி பையனுங்க நம்மள விட கேனக்கு இருக்கானுங்களா இருக்கானுங்களே. குட்டியை கொண்டு வந்து கொடுத்துட்டு போறானுங்க. அடிச்சிருக்கோம். யோ கிறிஸ்டபர், எவனோ ஒருத்தன் பெரிய புட்டியை தள்ளி போறான். இரு என்னன்னு பாப்போம். யோ லிலியா, என்ன பெட்டி இழுக்க முடியாம மிதிச்சிட்டு போற? என்ன இருக்குதுல? யோ நீங்களும் கூட தான் மிதிக்க முடியாம மிதிச்சிட்டு போறீங்க. நான் என்ன ஏது நிறைய கேட்டனா மாசம் கடைசி எங்கேயாச்சும் போய் கை நீட்டு வெளியே பாருங்க. பதிலே தப்பா இருக்கு. யாரு நீ? யோ சொன்ன பயந்துக்குவேன். பிரஸ். எந்த பிரஸ்? என்ன இன்ஸ்பெக்டர் நான் பிரஸ் தெரிஞ்சோன்னா நம்மளுக்கு ஒரு சல்யூட் அடிச்சு அவர் அடிச்சு தம் எடுத்து எனக்கு கொடுக்குறாரு. நீ ஆஃப்டர் ஆல் ஒரு பீஸ். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. எந்த பிரஸ்? என்ன பிரச்சனை தெரியும் அவ்வளவுதானே. சஃபயர்ல தோ. என்னது சஃபயர்ல தோவா? அட நம்ம சிவகாசி பாட்டியா? யோ முழுசா கேட்டு பேசியா? சிவகாசி நான் உனக்கு சொன்னேன். கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம். கோயம்புத்தூரா? சிவகாசினா 50 100ன்னு கௌரவமா அடிச்சு எங்களுக்கும் தருவாங்க. இதே கோயம்புத்தூர்னா பழனி படிக்கட்டுல உட்கார்ந்துருக்க பிச்சைக்காரங்களுக்கு போடுற மாதிரி 4 8 அடிச்சு கேவலப்படுத்துவாங்க. உன்ன நம்ப முடியாதியா? முதல்ல துறையா சூட்கேஸ. அதெல்லாம் திறக்க முடியாதுமா, நம்ம பர்சனல் மேட்டர். அப்ப நட ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்கு போய் போர் அடிச்சிருச்சுமா. திறக்கிறது. ஹெல்ப் பண்ணியா? விவரம் தெரியாம முடக்குறீங்க. மந்திரி வீட்டுக்கு போற சூட்கேஸ் ஆண்டிக்கு போறீங்க. நமக்கு தெரியாது. அட பொண்ணு யார் மாதிரி கிளாமர்கள்? எங்களை கேட்டா எங்களுக்கு எப்படி தெரியும்? யோ தெரியும் சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? கவர்மெண்ட்ல உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது வேஸ்டியா? ஒண்ணு எழுப்பி யாரு என்ன ஏது எந்த ஊர்னு விசாரிச்சு எஃப்ஐஆர் போடுங்க. இல்லாட்டி தனி கோர்ட்ல நிக்க வச்சு பிச்சிருவாங்க பிச்சு. யோ அந்த சரியா சொல்லிட்டு போறான். அந்த பொண்ணை எழுப்பி யாருன்னு கேளு.